காலை திறந்து என்னை பார்க்க மாட்டாய். ஆமா யார் என்று சொன்னால் அதான் வரல. பார்க்க மாட்டாய் அடி மின்னல். ஏன் அவன் எப்படி இருக்கின்றான்? கருத்துள்ள மானி கருத்துள்ள மானி அரே செல்லுடா. இது நெட் ஆன் பண்ணு. storage full. స్టోరేజ్ ఫుల్ రూల్స్ ఇలా కాదా అవసరం లేకుండా వీడియో யாருக்கா காலைல வந்தா வருமா? ஆறாயிடும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு திங்கக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை போச்சு நேற்று. பிறகு திங்கக்கிழமையா? குறைச்சி போச்சு. 4 ஆச்சு. 4 மணி ஆயிடுச்சு. காலையில வருமா? 3:30 தாங்க ஆகுது. 3:30. அதான் வந்துட்டா கூட காலி வருமா? இதுலயும் வரும் 1:00. ஆடத்துல பேச மாட்டியாடா? பேச மாட்டாயா? பேச மாட்டாயா? உன்னுடைய கொட்டவன் வந்து நல்லா காமிச்சு ஆகுறாரு அவங்க மாமா. கொட்டவன் என்றால் கணவன் பெயர். சிந்தமனு பேசுறாங்க. போன வருஷத்துக்கு 3 வருஷம் தெருக்குத்தாரு இவரா கூட 3 நாள் அவரா கூட. ஏன் அப்படி கோபமாக இருக்கின்றாளா? ஆமா. ஏன் என்னுடைய மனமானது தாங்கப்பா. ஏன் அது எப்படி இருக்கா? அடி கொஞ்சம் விடுமா கபடங்க போட்டுக்கிற உடம்பு ஃபுல்லா வருமா? நம்பி வரணுங்க கூட இருக்குச்சுனாங்களா? வனாமூட்டில்
எத்தனை விடுறாங்க ஒரே ஒரு ஒன்றா போடு அந்த தட்டை ஓட மாட்டேன் இதோட போய் பார்த்தோன்னா அவள்தான் 3 நாள் ஆகும் எழுந்துக்கிட்டு நான் சாப்பிட மாட்டேன் போய் டீ குச்சி படுப்பேன் அவள்தான் அங்காளம்மா கும்பாபிஷேகம் கோயில் அங்காளம்மா கோயில் கும்பாபிஷேகம் ஞாபகம் இருக்குதா கூத்து வச்சாங்க தட்டை கட்டி லோகேஷ் இறந்துட்டாங்க ஒரு அண்ணா அண்ணாது அவங்க அண்ணாவில் அவங்க கூட இங்க வந்து அது பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்தா 6 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் பார்த்து நல்லா இல்லை கூத்து நல்லா இல்லை அது நீ யாரு வகந்துக்கிறா அவர் அடிமை சொல்லு யாருண்டா அவருண்டா அது நீ யாரு தான் சுத்தமா நான் மூந்தானே வரல அவர் வேற கம்பெனி இருக்கிறாரு என்ன கம்பெனியா என்னடா இது கொஞ்சம் போயிட்டாரா அவரு வார்த்தை பேச மாட்டாயா மின்னல் ஆமா மின்னல் மின்னல் ஓடி தமாஷ் சொன்ன சொல்லி இது தமாஷா சொன்னாங்க உண்மையா சொல்லு அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா ராசை சரி இருந்தாலும் எதனால கோவமா இருக்கிறாளா தெரியல ஓ அடடடடா ஆமா ஒரு வேளை 9 வருஷம் விட்டுடா ஒரு மனைவியை திருமணம் முடித்து 1 மாதம் பார்க்கலனாலே நம்முடைய மனமானது என்ன பண்றது 1 மாதம் கூட விட்டு 1 நாள் பார்க்க முடியாம இருக்குமா 1 நாள் உன்னால முடியுமா ஐயோ என்னால முடியுமா மேல கோவமா இருக்குமா அப்படியா சரி எப்படி பெண்களை எப்படி லகு பண்ணுமோ அந்த அளவுக்கு லகு பண்ணும் அது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு பெண்கள்னா ஆமா கரைச்சி குடிச்சால் நம்பலாம் ஆமா ஆமா என்ன பெண்களை பத்தி நம்மளுக்கு தெரியாத சமாசாரம் நானு வெண்ணிக்கணும் ஆமா மாறியாத்தா அது வெண்ணிக்கலாமா எதுக்கு காலிட்டு இருக்கின்றது தாளை திறக்கவில்லை என்ன காரணமாக இருக்கு கோபமா இருக்கும் அப்படி கிடையாதுடா நம்ம வந்துட்டோம் ஆமாம் இன்னார் யாரு இனியார் யார் அடடே ஊரு பேரு அட்ரஸ் விட்டு விடு உன் அட்ரஸ் நீ சொல்ல என் அட்ரஸ் நான் சொல்லணும் ஆமா ஆனா என் அட்ரஸ் நான் சொல்லுவேன் யாரு நான் காளவி ஜெயராஜன்
மாமியார் நெருங்கிறாளா? என்னது எங்க வேலை மொத்தமே மாமியார் வீட்டு தான். பொண்டாட்டியான கிடையாது. ஐயோ கம்பெனி போடுற மகாராஜா. அதனால என்னடா மாமியார் மரிக்கிட்டு அப்ப நான் என்ன பத்தியா இதுக்குதான் வந்துடுறாங்க. ஐயோ தாலி ஆயிடுச்சுடா அவங்களா. நீ நாடுற நீ ஒன்று சொல்றான் அவனு சொல்றான். என்னப்பா என் மாமியார் யாருமே ஆமா எங்க மாமனார் வீட்டுக்கு போறான்னு சொல்றது கிடையாது. ஆமாம் மாமியார் வீட்டுக்கு தான் மாமியார் வீட்டுக்கு போறதா மாமியார் வீட்டுக்கு வரேன்னு சொல்றோம். உண்மைதான். ஏய். சரி மாமியார் மறு வீட்டுக்கு பா. மாமியார் வீட்டுக்கு கிடையாது, மறு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்றோம். மாமியார் வீட்டுக்கு போறோம் மாமியார் மாரி மாமியார் மெருகி தெரியாது. சி கரம். சரி இதுதான் ஆமா என்னுடைய மேகலோகம் மாளிகை. அடடடடடா, எப்பேற்பட்ட திருவிழா கோலத்தோட இருக்கிறது பத்தியா? ஆமா மாப்பிள்ளை வராருன்னு சொல்லிட்டு பத்தியா எப்படி இருக்குது பத்தியா? அருமையா இருக்குது. சரி இருந்தாலும் ஏண்டா ஏய் சரி போய் பார்க்கலாமா? என்னது முதல்ல போய் பார்க்கலாமா? பாரு மகாராஜா நான் பிரச்சனை உனக்கு அடப்பா டடடடான்றியா? தாழ்பால் போட்டு இருக்கு. தாபால் போட்டுக்குதா? ஒருவேளை ஃபைனான்ஸ் வாங்கிட்டு பின்னாடி முன்னாடி தாபால் போட்டு பின்னாடி சாதனை போட்டுருப்பாங்களா? ஃபைனான்ஸ் வாங்கிட்டு உளுத்தா பால் போட்டு எப்படிடா வெளிய போக முடியும்? பாவி ஏடா என்னுடைய மனைவி பைனான்ஸ் வாங்குறாளப்பா. நாங்களாம் பைனான்ஸ் கொடுக்குற ஆள்ரா. நாங்களாம் பைனான்ஸ் வாங்குற ஆள் கிடையாது. என்ன பண்றது? நாங்களாம் பைனான்ஸ் கொடுக்குற ஆள்பா. நாங்களாம் கொடுக்குறாங்க. மகாராஜா மகாராஜா உங்க ஆள் நான் கேலாம் உங்க சொல்லுங்க ஆளு நான் கட்ட கோவம் எனக்கு பாட்டிட்டு அது பாவம். எதா பாட்டி வாயில போட்டுக்க மகாராஜா. என்னடா பாட்டின்னு சொல்லாத. ஆண்டி ஆண்டி கோச்சுக்க மகாராஜா கோச்சுக்கோ. வேற என்னன்னு சொல்றது? பாட்டின்னு சொல்லாத. வாயில போடு வாயில போடு போடு போடு. பாட்டின்னு சொல்லக்கூடாது. ஆண்டி ஆண்டி மகாராஜா. ஆண்டியா சரி அதுவே ஆண்டின்றியே அப்படி ஆண்டி பார்த்தா என்ன சொல்லுவேன்? வீடு போய் அவங்க எங்க வந்து என்ன பண்றது? என்ன எப்படி சொல்றியா? எப்படி சொல்ற? முதல்ல நீ போய் கூப்பிட்டு பாரு. போ வாய் நீ போ நீ போ. ஏதோ அண்டை கண்ணும் தெரியாதவன் ஏதோ தர்மம் செய்யப்பா. நீ ஒரு குண்டா நான் ஒரு குண்டா நீ ஒண்ணு எடுத்துக்கடா. ஏடா நானும் போய் சொன்னேன் அம்மான்னு சொல்ல. அது கூட 5 கண்ணா ஒரு கண்ணு 5 எல்லாரும் 2 கண்ணு 5 கண்ணு தெரியாது. சும்மா சொன்னேன். அப்படியா? அப்பதான் பிச்சை எடுத்தால வந்துக்கிறோம். டேய் ஏய் உன்னுடைய மனைவி எப்படி கூட தாட்டியா? மகாராஜா போய் கூட போ. ஏய் அடிங்க மால போய் 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 போயடா பதார் இல்ல போடா மூக்கன கணப்பையா. மகாராஜா மோய் இல்ல பதார் இல்ல போதாரா? அவன் சொன்னதா பத்தாரு அப்படியா? மோய் இல்ல மத்தார் இல்ல கரமா லாலு பட்ட லாலு லோலு பட்ட லோலு போடா மூக்கன கணப்பையான்றான். ஏடா மூக்கோட உன்னை விட்டாங்களா? அதோட சந்தோஷமா பாரு. வேற ஏதாவது நான் கூடுவாங்களா? ஏய் உன்னை போய் அனுப்பணும் பாரு. சி இப்ப நான் போய் கூப்பிடுறேன் பாரு. கன்னியா மின்னல் ஒளி. ஏண்டா ஐயா யார் வந்திருக்குது? என்னது? மாமனே மாயண்ண வந்திருக்காஹோ. மாப்பிள மக்கா சாமி வந்திருக்காஹோ. மாமாவில்லை அது மட்டும் இல்லாம நம்ம கண்ணமத்து பொட்டிக்கார் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பள்ளி மகாலக்கார் வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல தண்டலம் எங்க மாமா வந்திருக்காங்க. பீம மாமாவும் சரண மாமாவும் சேர்ந்து வந்துக்கிறாங்க. மாமா மின்னல் என்னடா வடிவேலு காமெடி மேல மாயண்ண வந்திருக்காங்க. மொக்கச்சாமி வந்திருக்காங்கன்னு சொல்ற. முக்கியமான ஆள் விட்டுரு. முக்கியமான ஆள் வந்துக்கிறான். யாரு? திருவேலூர் பாபு வந்திருக்காங்க. கண்ணா வந்திருக்காரு. மாமா மின்னல் ஏடா என்ன மரஜா? என்னடா வடிவேலு காமெடி மேல் பண்ற பத்தியா? என் குடும்பம் அந்த அளவுக்கு நிலைமை கெட்டு போகுது. என்ன மரஜா? டேய் நான் தான் இல்ல இருந்தாலும் அப்படிலாம் கூடாது. கன்னியா மின்னல் ஒளி. நானும் மகாராஜா நான் மட்டும் என் மொண்டாட்டி கூப்பிட்டுனாக்கா என் மொண்டாட்டி வர என் மாமியார் எட்டி பார்ப்பேன்.